அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்களும் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்ஃப மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுடைய 27வது இரவை நாம் எல்லாம் சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்லாஹ்வுக்கு வாழ்நாள் பூராவுமே நம்ம சஜிதாவிலே செஞ்சு நன்றி கடனை செலுத்தினால் ஈடாகாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான ஒரு சிறப்பு அல்லாஹ் தஆலா எல்லா தராவியாக்களும் நோன்புகளும் வைப்பதற்கு அல்லாஹ் தந்து இறுதியில் எழுத்துக்கதிராக அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்குறான். அதுதான் மிக முக்கியமாக நம்மெல்லாம் அறிய வேண்டிய விஷயம். ஏன்னா பைத்துல் முகத்தஸ் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்க பாதி நாள் 10 நாள் நோன்பு நாளில் உம்ராவுக்கு போயிட்டு வந்து சிரமப்பட்டு அந்த யுத்தம் நடக்கிறதுனால ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல, மன அதிர்ச்சினால், கவலையினால், கஷ்டத்தினால, நோயினால் படுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்தெல்லாம் நம்மளை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு செய்து அவங்க எல்லாம் உம்ராவெல்லாம் கபூல் செய்யட்டும். ஏராளமான மக்கள் உம்ராவில் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வராமல் முடியாமல் இருக்காங்க. எல்லோருக்கும் அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உதவிகளை செஞ்சு அவங்க தாய்நாடுகளுக்கு திரும்புவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹஜ் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வழங்கட்டும். அப்படிப்பட்ட புனிதமான லைலத்துல் நம்ம செய்ய வேண்டிய ஸ்பெஷலான ஒரு 10 சிறப்பு அம்சங்கள் பார்க்க போகிறோம். 10 சிறப்பு அம்சங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வேகமாக நம்ம சொல்லி முடிப்போம். என்னென்ன செய்யணும் அப்படின்றது முக்கியமான அமல் மட்டும் நம்ம பார்ப்போம். அதாவது முழுமையான நிய்யத்தை நம்ம செய்கிறது, ரெண்டாவது நம்ம அமல் எல்லாம் நம்ம திருப்திகரமான பொருத்தமான முறையில் அமல் செய்வது, அப்புறம் நம்ம முன்னோர்களுக்கு யாசீனும் துவா செய்வது, அது மாதிரி நம்ம என்ன செய்கிறது, நம்ம அழகான முறையில் ஈத்திகாஃப் உடைய நியத்தோடு நல்ல நியத்தோடு திக்ரு ஃபிக்ரில் ஈடுபடுவது, அழகான முறையிலே நம்ம துவா செய்வது, நம்ம தஹஜ்ஜுத் தொழுகையை விடாமல் நம்ம இன்றைக்கி தொழுது எல்லா இடத்துல அதிகம் துவா செய்வது, அது மாதிரி சஹ்ரு சாப்பாடு நல்ல அழகான பரக்கத்து பொருந்திய சஹ்ரு சாப்பாடு நம்மெல்லாம் உண்டு மகிழ்ந்து அல்லாஹ்வுடைய அந்த உணவு மூலமாக பரக்கத்தான உணவு நோயெல்லாம் குணமாக்குவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் அல்லாஹ் தருவதற்கு துவா செய்வது, அது மாதிரி ஃபஜ்ர் தொழுகை நல்ல சிறப்பான முறையில் தொழுது அல்லா இடத்துல முறையிடுவது, இந்த மாதிரி தான தர்மங்கள் அதிகமாக செய்வது, அதிகமான முறையில் மக்களிடத்துல நம்ம என்ன செய்வது, தௌபா அல்லா இடத்துல தௌபாவை கேட்டு அல்லா இடத்துல மண்டாடுவது. இந்த தௌபா செய்யும் போது அல்லா இடத்துல அல்லாஹுவை நான் நீ பாவமே செய்ய மாட்டேன், செய்த பாவங்கள்லாம் நினைத்து அல்லா இடத்துல அழுது தொழுது மண்டாடி நம்முடைய அந்த தௌபாலாம் கேட்கக்கூடிய கபூலாகக்கூடிய இந்த நாளில் நம்ம அதிகமாக நம்ம எல்லா இடத்துல கெஞ்சி தௌபாவை செய்வது, மக்களுக்கு மத்தியில் ஏதாவது நம்ம செஞ்சிருந்தால் மக்களிடத்துல ஃபோன் செய்து அவங்களிடத்துல பொருத்தத்தை வாங்குவது, அடியார் இடத்துல, நம்ம சகோதர இடத்துல, நம்ம பெற்றோர் இடத்துல, நம்முடைய நட்பு இடத்துல, நண்பர் இடத்துல, எல்லா இடத்துலையுமே எல்லோரிடத்துலையும் ஃபோன் செய்து அவங்களுக்கு பொருத்தத்தை வாங்குவது. இது எல்லாம் பற்றி தான் பார்க்க போக வேண்டிய கடைசி வரையும் பாருங்கள். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். நஹமது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم قل بسم الله الرحمن الرحيم ليلة القدر خير من ألف شهر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியவள் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ் லைலத்துல் கத்ராவுடைய அழகான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவை உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அந்த லைலத்துல் கத்ர் 1000 மாதத்தோட சிறப்புக்குரிய இரவிலே நம்மெல்லாம் வணங்கிய நன்மையை அல்லாஹ் வழங்குவானாக. அதாவது 3000 நாட்கள் செய்த அமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவானாக. 10 வருஷம் நம்ம ஈத்திகாஃப், 10 வருஷம் நம்ம லைலத்துல் கத்ர் அடைஞ்சோம்னு சொன்னால் 800 சில்லற வருஷம் வாழ்ந்த நன்மையை செஞ்ச அதிகமான ஆயுள் அடைந்த நம்முடைய முன்னோர்களை போன்று அமல் செய்யக்கூடிய பாக்கி அல்லா தஆலா இதை வைத்திருக்கிறான். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல அதிகம் தக்வாவோடும் பேணுதலோடும் பயபக்தியோடும் அல்லாஹ்வுடைய பணிந்தும் இந்த இரவை ஒருபோதும் நம்ம விடாம அழகான முறையிலே
எல்லோருக்கும் அந்த சிறப்பான லேத்துக்கு எதிராக அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவான். சிறப்பான முறையில் அந்த 10 சிறப்பு அந்த ஸ்பெஷலான அமலை நம்ம பார்க்குறோம். நம்ம ஒன்று ஒன்றா மேலே பார்த்துட்டோம், அதில் விஸ்தீர்ணமாக கொஞ்சம் விரிவாக பார்ப்போம், அது எப்படி எப்படி செய்யணும் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாம் விளங்கி எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் நல்ல முறையில் இந்த வரக்கூடிய 2026வது நம்ம லேத்துக்கு எதிராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 83 வருடம் 84 வருடம் அமல் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குவார். ஆமீன். முதலாவது நம்ம இந்த லேத்துக்கு எதிராவில் உண்மையான அல்லாஹ் இடத்துல நம்ம நிய்யத்தை வைத்துக் கொள்வது. இன்னமல் அமல் பின்னியத். அல்லாஹ்வே லேத்துக்கு எதிராக இதுதான் துடிச்சோம். முன்னோர்கள் 6 மாதம் துவா கேட்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமதான்ல ஒற்றப்படை இரவிலே ரமதான் பூராவிலையும் ஒற்றப்படை இறுதியிலே லேத்துக்கு எதிராக அந்த ராவிலே லேத்துக்கு எதிராக அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அதனால நல்ல முறையை நான் இபா செய்து தக்வாவான முறையில் என்னுடைய அமலெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளணும். முழுசாக நான் என்ன செய்கிறேன் அமல் செய்வேன் என்று சொல்லக்கூடிய நீயத்தை முதலாவது நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். முதலாவது அமல் நீயத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். நல்ல முறையிலே மாறி தொழுதுக்கு பிறகு நல்ல குளித்து புத்தாடைகளை அணிந்து அத்திரைகளை பூசி சுருமாயிட்டு இந்த ராவு பூராவுமே நான் என்ன செய்யணும் ஹயாத்தாக்கணும், என்னுடைய அமலெல்லாம் ஒப்புக்கொள்ளணும், ஏற்றுக்கதிரவ அடைய பெறணும் என்ற நம்முடைய அந்த நியத்தை அல்லாஹ் கபூல் செய்வான். ஒன்றாவது அமல் நியத்தை சரி செய்து கொள்ளுங்கள். ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய அமலிலே நல்ல முறை தக்வாவான முறையில் செய்கிறது. மாரிபு தொழுகை வர்றோம், அழகான முறையிலே நிம்மதியாக நல்ல முறையிலே இமாம் ஜமாத்தோடு மாரிபு தொழுகிறது, அப்புறம் இஷா தொழுகிறது, அப்புறம் தராவிய தொழுகிறது. அது மாதிரி தொழுகிறதுக்கு பிறகு ஹத்தமு துவால கலந்து கொள்வது, திக்ரில் கலந்து கொள்வது, கபர் ஜியாரத்தை கலந்து கொள்வது, சகுது சாப்பாடு தகஜ தொழுவது. இப்படி நல்ல அமல் தக்வாவான அமல் செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக்கு நம்ம அந்த அமலில் ஈடுபடுவது. அமலை தக்வாவான முறையில் பேணுதலான முறையில் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய விதத்திலே எந்த விதமான விளையாட்டோ ரோட்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. நேற்று கதிர சொல்லி தொழுத உடனே வெளியே போகிறது, பேசுறது, ரீஸு பண்ணுறது, ஃபோனில் பார்க்குறது, பைக் எடுத்து சுற்றுறது, கபர் ஜியாரத்து போகணும்னு சொல்லி வீதி பூராவுமே என்ன செய்கிறது பெரிய பதட்டத்தை உருவெடுத்து சண்டை சச்சரவு போடுவது. இது எல்லாம் தவிர்த்திருந்து நியத்தான முறையில் நல்ல அமல் செய்யணும். அந்த நல்ல அமலாக நம்முடைய எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். ரெண்டாவது அமல். மூணாவது நம்முடைய இறந்து போன பெற்றோர்கள், நம்ம உஸ்தாத்மார்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய மஹல்லாவாசி அங்கே எல்லோருக்கும் நம்ம என்ன செய்கிறது யாசீனை ஓதி அழகான முறையில் அவங்களுக்கு நன்மை எத்தி வைப்பது, துவா செய்வது. கபராளுக்கு நம்ம நன்மை செஞ்ச நம்ம குர்ஆன் ஓதி அனைத்தும் அவங்களுக்கு அவனை எத்தி வைப்பது. அன்றைக்கி நேரத்துக்கு எதிராக நேரத்துக்கு இரவுகள் பராத் இரவுகள் அவங்க நம்மளை தேடி வர்றாங்க. நமது ரூஹானிகள், நமது இறந்தவர்கள், அவங்க எல்லோருக்கும் மறக்காம அவங்களெல்லாம் நம்ம இல்லை. உஸ்தாத்மாரு பெற்றோர்கள் மஹல்லாவாசி இல்லை, நமக்கு இந்த பாக்கியம் இல்லை. இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சிறப்பு நமக்கு இல்லை, கேட்கக்கூடிய சிறப்பு இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் அவங்க மூலியமாக தான். எனவே அவங்க மறக்காமல் நம்ம என்ன செய்யணும், யாசீன் ஓதி துவாக்களை நமக்கு எத்தி வைக்கணும். மூணாவது அமல். நாலாவது அல்லாஹ் இடத்துல நம்ம நல்ல திக்ருகளை செய்து நம்ம என்ன செய்யணும், துவா செய்யவும். துவா மிக முக்கியமான துவா கபூலாகக்கூடிய நாளாக அந்த லைலத்துல் ராவாக இருக்கிறது. எனவே நம்ம என்ன செய்யணும், அழகான முறையிலே அல்லாஹ் இடத்துல நம்ம தமிழ்லேயே நல்ல தூய்மையான தமிழில் நம்ம துவா செய்யலாம். முதல்ல அல்லாஹ் செலவாத்தை ஓதி கடைசியில் செலவாத்தை ஓதி நம்ம தேவைகளை அந்த இடத்துல அதிகமான ஈமான கேட்கறது, ஈமான் ஜமா தொழுவக்கூடிய கேட்கறது, முழுமையான குர்ஆன் ஓதக்கூடிய கேட்கறது, நல்ல பரக்கத்தான வாழ்க்கைக்கு கேட்கறது, ஆரோக்கியமான வாழ்க்கை கேட்பது, உலக முஸ்லீம்களுக்கு கேட்பது, அழகான முறை நம்ம துவாவை அதிகப்படுத்துவது. துவா கபூலாகக்கூடிய நேரம், நேரத்துக்கு அதனுடைய மலக்குமார்கள் நம்ம கலந்து கொண்டு ஆமீன் செய்யக்கூடிய நேரம், முசாஃபா செய்யக்கூடிய நேரம். தனஸ்ஸல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம். அவங்க அல்லாஹ்வுடைய நமக்கு தேவையான உண்டான எல்லா தேவையும் நமக்கு தேவையான அனைத்து ரிஸ்க்குகளையும் அனைத்து நம்முடைய தேவைகளும் கொண்டு வந்து நம்ம முசாஃபா செய்து துவா செய்யக்கூடிய மலக்குமாருடைய நாள், லைலத்துல் கத்ருடைய நாள், துவா கபூலாகக்கூடிய நாள். அல்லாஹ் வேறு பக்கம் இறங்கி வந்து நம்முடைய எல்லா துவாக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள், புனிதமான 1000 மாத இபா செய்யக்கூடிய நாள். அதிலே அதிகமான துவாக்களை செய்வது 4வது அமல். 5வது அமல், தாய்மார்கள் தொழுக முடியாதவங்க
ஹைதன் காரணமாக, சுத்தமில்லாத காரணமாக அவங்க தொழுக முடியாமல் இருப்பாங்க. அவங்க என்ன செய்யணும்? அதிகமான செலவாத்துக்களை இஸ்திக்பார் ஓதிட்டே இருக்கிறது. அவங்களும் நோம்பாடு மாதிரியே இருந்து அவங்களும் அந்த அமல் செய்து கொண்டு பேசிகிட்டு இருக்காம, டிவி பார்க்காம, நமக்கு தான் ஒன்றும் இல்லை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக இருக்காமல் நம்மளும் அவங்களோட செய்யறோட கூட சேர்ந்து நம்மளும் செய்வது அல்லாஹ் கபூல் செய்து தருவானாங்க. நம்ம அந்த குர்ஆன் தொட்டு ஓதாமல் தொழுகாமல் மற்ற செலவாத்துக்களை நம்ம திக்ர் ஃபிக்ர்களை துவாக்களை செஞ்சு கொண்டே இருக்கலாம் தாய்மார்கள். அப்புறம் 6வது தஸ்பீஹ் தொழுகை. நம்ம எல்லாம் வருஷம் தினசரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஹதீஸ், வாழ்க்கையிலே தினசரியாக தொழுங்க. தினசரி தொழுக முடியலையா, வாரத்துக்கு ஒரு நாளாக தொழுக, இது முடியலையா மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது ஆயிரம் ஒரு தடவை தஸ்பீஹ் தொழுக. நம்ம எல்லாம் 7 இடத்துல அந்த தஸ்பீஹ், அந்த 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய 3ஆம் கலிமாவை நம்ம 75 தடவை 7 தடவையில் நிற்கக்கூடிய நேரத்தில் சூரா ஃபாத்திஹா சூரா ஃபாத்திஹா துணை சூரா ஓதுறதுக்கு பிறகு அந்த நிற்கும் போது மட்டும் ஒரு 15 தடவை, பாக்கி எல்லா இடங்களையுமே 10 தடவை, மொத்தம் 7 இடங்களை நம்ம சொல்லுவோம். 7 10 70, அப்போ 15 போகும்போது 75 தஸ்பீஹ் வந்துடுது. அப்படி 4 ரக்காத்து 300 தஸ்பீஹ் கொண்ட தஸ்பீஹ் தொழுகை. இது எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய மிக முக்கியமான இணையத்துக்கு இரவில் தொழுகக்கூடிய ஒரு தொழுகை தான் தஸ்பீஹ் தொழுகை. அதை விடாமல் நம்ம எல்லாம் வருஷம் தொழுதுட்டு இருக்கிறோம், அதை நம்ம விடாமல் அதை தொழுவது 6வது அமலாக இருக்கிறது. அதே போன்று 7வது ஈத்திகாஃப் நியத்தோடு நம்ம இருந்து அதிகமான முறையிலே நம்ம என்ன செய்கிறது, திக்ரு மஜ்லிஸில் கலந்து கொண்டு, திக்ரு மஜ்லிஸ் இருக்குது பயானுக்கு அப்புறம் திக்ரு மஜ்லிஸ், அதில் முக்கியமான திக்ருகள்லாம் ஓதி அந்த இடத்துல மண்டாடுவது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக அஊது அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார் என்று சொல்லக்கூடிய அழகான திக்ர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவ மன்னிப்பு தேடுகிறோம். அஸ்அலுக்கல் ஜன்னah, சொர்க்கத்தை நாங்கள் தேடுகிறோம். அஊது பிக மினன் நார், நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். அப்படியான அழகான திக்ர் நோம்பல் ஃபஸ்ட்டுந்தே நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த திக்ரை அதிகப்படுத்துறது. அது மாதிரி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அல்லாஹும்ம அஅதிகினா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு செய்து சுவனத்தில் எங்களை நுழைய வைப்பாயா. அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அதிகமான இத்திகாஃபுடைய அதிகமான நேர்த்திக்கது இரவிலே கேட்கக்கூடிய துவா ஏது, திக்ர் ஏது கேட்கும்போது அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் என்ற அந்த திக்ரை சொல்லி தர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மனைவிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த திக்ரை அதிகப்படுத்தும். அல்லாஹ்வே என்னுடைய நீ மன்னிக்கக்கூடியவன், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். ஃபஅஃபு அன்னா இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப ஃபஅஃபு அன்னா, என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயா என்று சொல்லக்கூடிய அருமையான துவாவை அது எவ்வளோ ஓத முடியும் அதிகப்படுத்திட்டே இருக்கிறது. அது மாதிரி யூனுஸ் துவா தௌபா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அது ஓதுவது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த தௌபா, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதிகமான துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாப். இப்படி ஏராளமான துவா நம்ம எல்லாம் எதெல்லாம் தெரியுமோ துவா, அந்த திக்ரு அது எல்லாம் அதிகப்படியான திக்ருகளை சொல்லிகிட்டே இருக்குது. நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் திக்ருல அதிகமான திக்ருகளை நம்ம செஞ்சு அந்த இடத்துல பாவமன்னிப்பு கேட்டு நம்ம என்ன செய்வது, துவா செய்வது. 7வது 8வது தௌபா செய்வது. மிக முக்கியமான அந்த நேரத்துக்கு அதனுடைய தௌபா மிக முக்கியமானது. அந்த இடத்துல அஞ்சு நம்ம பாவமெல்லாம் நினைத்து அழுது இன்னை செய்ய மாட்டேன் கேதித்த நிலையிலே, அல்லாஹ் நான் பாவம் செஞ்சு விட்டேன், நான் வட்டி சாப்பிட்டு விட்டேன், ஹராமானது சாப்பிட்டேன், நான் தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபட்டேன், அல்லாஹ் இன்னிலிருந்து அதை நான் மன்னிக்கிறேன், இனி அது மாதிரி செய்ய மாட்டேன், எனக்கு அது பாவத்திலிருந்து தவிர்த்திருக்கு பாக்கியத்தை தாயா அல்லாஹ், பாவ மன்னிப்பு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ் கதறி தௌபாவை அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் தௌபா மீன்குழு தம்பி ஹத்தீத்து வாத்தூபின்னு சொல்லி அந்த தௌபாவை நம்ம பெரிய தப்பையெல்லாம் நினச்சி கேட்டால் தான் அல்லாஹ் மன்னிப்பான். தௌபா செய்யாத வரை நம்முடைய பெரும்பாவம் மன்னிக்கப்படாது. சின்ன பாவமெல்லாம் மன்னிச்சிருப்பான். நோம்பில் நம்ம தராகிறோம், தொழுகிறோம், தானம் செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம், அதெல்லாம் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் பெரும் பாவம் மன்னிக்க தௌபா இல்லாமல் மன்னிக்கப்படாது. எனவே இந்த லைலத்துல் கத்ர் ராவிலே கண்டிப்பாக அடியார்களுக்கு செஞ்ச அநீதங்கள், நம்முடைய
பெற்றோர்களுக்கு, நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்முடைய மஹல்லாவாசிகளுக்கு யாராவது அவங்க பிடிக்காத செயல்களை நம்ம சொல்லியிருந்தா, மனசை வருத்தப்படுத்தி இருந்தா, அவங்கள்ட்ட ஃபோன் செய்து இந்த மாதிரி நாங்கள் உன்னை சொல்லிட்டு பேசிட்டோம், அல்லாஹ் பண்ணி மன்னிச்சுங்கன்னு சொல்லி அவங்களை பொருத்தம் வாங்குவது மிக முக்கியமாக இருக்கிறது சகோதரர்களை. இப்போ தௌபாவை அதிகப்படுத்துவது, அதாவது 8வது பெசல் அமல், லைலத்துல் கத்ருடைய இரவில் செய்ய வேண்டிய பெசலான 8வது தௌபா அமல் தான் பெசலான அமல். 9வது அதிகமான துவா செய்து கொண்டே இருப்பது. எவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக நம்ம துவா செய்கிறோமோ அந்த அளவுக்கு துவா எல்லாம் கபூலியத்தாக ஆகப்படக்கூடிய நாள் தான் லைலத்துல் கத்ர். துவாவை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. அது மாதிரி தஹஜ்ஜுத் தொழுகை, நம்ம எப்போ தொழுகிறோம் விடாமல், அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், தூக்கத்திலையும் வீணான நேரங்கள்லையும் பேச்சிலையும் ரீல்ஸ் விடுறதுலையும் வண்டி எடுத்து வீதிகளில் ஒலா வருவதையும் தவிர்த்துட்டு என்ன செய்யணும், தஹஜ்ஜுத்தில் நம்ம ஈடுபட்டு தொழுது அந்த இடத்துல கியாமுல் லைல் இருக்குது. கியாமுல் லைல் ஒரு 8 ரக்காத்து கியாமுல் லைல் தொழுதுட்டு, வித்ரிவாஜ் தொழுதுட்டு, தஹஜ்ஜுத் தொழுதுட்டு எல்லா இடத்துலையும் மன்றாடுவது. அதுக்கடுத்து சஹரு சாப்பாடு, பரக்கத்தான சஹரு சாப்பாடுலையும் பரக்கத்து இருக்குது. அதுவும் நம்ம பரக்கத்தை நினச்சி, நியத்தை நினச்சி அது பரக்கத்தை சாப்பிட்டு எல்லா இடத்துல நம்ம வந்து என்ன செய்ய துவா செய்வது. அது மாதிரி ஃபஜ்ர் தொழுகை வீணாக்காமல் போய் தூங்கிடாமல் ஃபஜ்ர் தொழுகையின் தொழுது அந்த இரவை ஹயாத்தாக்குவது. அந்த ஹயாத்து லைல், அந்த கியாம், அந்த நம்முடைய அந்த லைலத்துல் கத்ர் இரவை ஹயாத்தாக ஆக்கி எல்லா இடத்துல பரிபூர்ணமான முறையிலே நல்ல முறையிலே லைலத்துல் கத்ர் உலக முஸ்லிம் எல்லோருக்கும் நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையிலே அந்த கத்ருடைய 83 வருடம் அமல் செய்த நன்மை இதில் இருக்கிறது. எந்த உம்மத்தும் கிடைக்கவில்லை, எந்த உம்மத்தும் கிடைக்கல. அப்படிப்பட்ட அழகான ஒரு நாள் அல்லாஹ் நமக்கு தந்த வருஷத்திலே, இந்த வருஷம் நம்ம இருக்கிறோம், அடுத்த வருஷம் நம்ம சொல்ல முடியாது. கிடைச்ச சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துவது புத்திசாலித்தனமானவர்கள். இதை விட்டோம்னு சொன்னால் நமக்கு தான் நட்டம். எனவே அழகான முறையிலே எல்லோரும் இந்த புனிதமான லைலத்துல் கத்ருக்கு பெசலான அந்த 10 அமல்களை எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் நல்ல விதமான முறையிலே அமல் செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அவன் 1000 மாதத்தை விட அதிகமான நன்மை தர்றான். 1000 மாதத்தை விட சொல்றான். 1000 மாதம் என்ன, 1500, 2000, 3000 மாதம் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நம்முடைய இஹ்லாஸை பொறுத்து, தூய்மையான எண்ணத்தை பொறுத்து, நம்முடைய தக்வா பார்த்து அதிகமான நன்மைகள் தருக்கு அவன் காத்திருக்கிறான். நம்ம ரெடியாக இருக்கிறோமா, நம்ம அமல் செய்கிறோமா, அதுதான் அல்லாஹ் பார்ப்பான். எனவே எல்லோரும் அந்த புனிதமான லைலத்துல் கத்ர் ராவை அடைந்து சிறப்பான முறையை அமல் செய்து அந்த ராவை அடையக்கூடிய சௌபாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.